சின்ன மருமகள் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா போஸோட அம்மா வந்து போஸுக்கு எம்எல்ஏ பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருப்பாங்க. அதனால் அதை போய் பார்த்திங்கன்னா ராஜாங்கத்துக்கிட்ட பேசுவாங்க. இதை கேட்ட தாமரை சாவித்திரியும் பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே இந்த போஸ் வந்து மருந்து கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமை பீத்திட்டு இருக்காங்க. இப்போ வந்து எம்எல்ஏ பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா நம்மளால தூசி மாதிரி தான் நினைப்பாங்க. அதனால் இந்த போஸுக்கும் எம்எல்ஏ பொண்ணுக்கும் கல்யாணமே ஆக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாமரை சாவித்திரியும் சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா தமிழ்ச்செல்வியோட பிறந்தநாள் ஏற்பாடு வந்து பாட்டி வந்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதை வந்து நடக்க விடாமல் பார்த்திங்க அப்படின்னா சேதுபதியோட சித்தியும் சேதுபதியோட அத்தையும் வந்து பண்ணியிருப்பாங்க. இவனால தான் நம்ம உயிருக்கு போராடி சாகிற நிலைமையில இருந்தோம். அப்படி இருக்கும்போது இவளுக்கு போய் நீ பிறந்தநாள் கொண்டாடணும்னு இப்படியெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்க, ஒரு பிறந்தநாள் வேணாம் ஒரு மண்ணு வேணான்னு சொல்லிட்டு கேக்கெல்லாம் கீழே தள்ளி விட்டு பிறந்தநாள் கொண்டாடத்தையே பார்த்திங்கன்னா கெடுத்துருவாங்க அவங்க 2 பேரும். இதனால பாட்டி வந்து ரொம்பவே வந்து சோகமாயிடுவாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வி பாட்டிக்கிட்ட வந்து எதுக்காக பாட்டி நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்க, இதெல்லாம் தேவையே இல்லை பாட்டி, எனக்கு வந்து உங்களோட ஆசீர்வாதம் மட்டும் இருந்தால் போதும், வேறு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி வந்து பாட்டிக்கிட்ட சொல்லுவாங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.